இடுப்பில் வலின்னு சொல்கிறாங்க. இடுப்பில் வலிக்கிறது, காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலி இருக்கிறது, அப்புறம் இடுப்போட வலி நிற்காமல் இடுப்பில் இருந்து பெட்டெக்ஸ் அண்ட் தொடையில் பின்னாடி வந்து காலில் கெண்டைக்கால் பாதம் வரைக்குமெல்லாம் வலி, கால் விரல் மரமரப்பு, குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வலி, பைக்கில் ரொம்ப தூரம் போனால் வலி, அப்புறம் பெட்டில் சாஃப்ட் மெத்தையில் படுத்தா வலி, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னோ அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான எக்ஸசைஸும் நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். இடுப்பில் வலி இருக்கிறவங்க, இடுப்பில் நிறையா இருக்குங்க, இடுப்பில் இவ்வளோ சிம்டம்ஸும் கொஞ்சம் வேரி ஆகுதுங்க. இருமுனா தும்முனா சிலருக்கு வலி, சிலருக்கு காலையில் எழுந்திரிச்சாதான் வலி, சிலருக்கு எந்நேரமும் வலி, சிலருக்கு குனிஞ்சு வேலை செஞ்சாலோ இல்லை ரொம்ப தூரம் பைக்கில் போயிட்டு வந்தாலோ மட்டும் வலி, அப்படி இல்லைன்னா அவ்வளோக்கா வலி இல்லை, ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா. சிலருக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தாலும் வலி. இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸை பொறுத்து, இடுப்புக்குள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸு அதனோட சிம்டம்ஸ். சிலருக்கு சயாட்டிக் நரம்பு அமுத்திட்டா காலில் வலிக்குது, கெண்டைக்கால் பாதத்தில் வலிக்குது. ஏன்னா சயாட்டிக் நரம்பு இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ் அண்ட் தொடையில் பின்னாடி வந்து முழங்கால் இருக்குல்ல, முழங்காலோட சைடில் லேட்ரல் சைடு வெளி சைடில் ரெண்டாக பிரியுது. ஆன்டீரியர் டிபியல் நர்வ், லேட்ரல் பெரோனியல் நர்வ் பிரிஞ்சு பாதம் வரைக்கும் வந்து பாதத்தில் வந்து 5 பிரியுது பிளான்டார் நர்வ்ஸு. இது போகிற இடத்துல எல்லாம் எங்கேயாச்சும் அழுத்திருச்சுன்னா இது போகிற இடத்துல எல்லாம் எங்கே வேணாலும் வலிக்குது. ஈவன் காலில் விரல் மரமரப்பு வருது, சிலருக்கெல்லாம் வராமையெல்லாம் போயிருக்கு. இது மாதிரி அழுத்துறப்போ என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிட்டே போகுதா, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது, கொஞ்சம் நடந்தாலே வலிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நடக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகுது. கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, இடுப்பில் ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்குது, லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல. அதை தவிர லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ். அப்புறம் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், அது வந்து தேய்மானம், அதில் நீர் கோர்த்துக்குது, உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. அப்புறம் என்ன ஆகுது, அது வெளியே போகிற நரம்பை அமுத்துறது, சயாட்டிக்கா. அப்புறம் ஜவ்வு வீங்கிறது, L4 L5 L5S1 சம்டைம் L2 L3 எல்லாத்துலேயும் ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு விளைக்கிறது, டிஸ்க் புரலாப்ஸு, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் புரோட்ரூஷன். அப்புறம் லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ், அந்த இது நரம்பு போகிற ஓட்டை ஃபொராமன் சின்னதாகிடுது, நரம்பை போட்டு அமுத்துறது. இந்த மாதிரியெல்லாம் அதுக்குள்ளே வந்து நிறைய கண்டிஷன். ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ், இந்த தேய்மானம் முத்தி போனால் நல்லாவே நிரந்தரமாகவே தேய்மானம் ஆகிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, சிலருக்கு வலி, சிலருக்கு பேலன்ஸ் தடுமாறுறது, சிலருக்கு மரமரப்பு வர்றது, ஏதோ கண்ட இடத்துல எல்லாம் வலிக்கும். அந்த நரம்பு போகிறதும் அந்த நரம்புலேருந்து பிரிஞ்சு கிளை நரம்பு போகிறது இடத்துல எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கெல்லாம் ஆனால் ரொம்ப ஈஸியான தீர்வு இருக்குது. ஏன் தான் அதை சரியாக செயல்படுத்தாமல் இருக்கீங்கன்னு தெரியல. இது மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனி டைம் பண்ணுங்கள், எந்த நாட்டிலேருந்து வேணாலும் பண்ணுங்கள். இந்தியாவாக இருந்தால் டைரெக்டாக கால் பண்ணுங்கள், வெளிநாடாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். என் நம்பர்லாம் உள்ளே இருக்குது, என்னோடய எல்லா சேனல்ஸுமே என் நம்பர் இருக்குது, போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அப்படி இருக்கிறப்ப கால் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணால் நான் அது என்ன ஏதுன்னு கேட்டு எக்ஸ்பீரியன்ஸில், இப்போ நானும் 28 வருஷமாக கிளினிக் வச்சுருக்கேன், 30 நாடெல்லாம் சுற்றிருக்கேன், நிறைய இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். என்ன நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நல்லா, அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்னென்னா, அந்த மாதிரி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எனக்கு அனுப்பலாம், அதை படித்து சொல்ல முடியும். சொல்லி அப்புறம் ஜூம் லிங்க்கோ இல்லை வாட்ஸ்அப் வீடியோ கால்லையோ வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு புரிய வச்சுருவேன். புரிஞ்சாவே பாதி நோய் சரியான மாதிரி. கரெக்டாக சொல்லி கொடுத்து அதை ஒரே வாரத்தில் டோட்டலாக சரி பண்ண முடியுது. 3-4 நாள்லேயே வலியை நல்லா குறைக்க முடியுது. அந்த எக்ஸசைசஸ் போய் மசில்ஸ் ஸ்பாசமை ரிலீவ் பண்ணி சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி நல்லா வலி குறையுது. அப்புறம் செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஸ்ட்ரென்த்தனிங் நடக்குது. 3 மாதம் 6 மாதம்லாம் செஞ்சுட்டா மூட்டை தூக்குனாலும் வலிக்கிறது இல்லை, அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுது. ப்ராப்பராக அதில் இருக்க வேண்டியது கரெக்டாக இருக்குது. இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வெரி எக்கனாமிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அது புரியாமல் அதை வச்சுட்டு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அது ஏன்னு தெரியல. இந்த மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரதா சொன்னேன். என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கால் பாதம் இருக்குல்லங்க, அதை கீழே இப்படி தள்ளுறது.
இது சயாட்டிக்காவுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கு பேர் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. பாதத்தை சும்மா விடுறது ரிலாக்ஸ் 10 வரைக்கும். பாதத்தை மேலே தள்ளுறது 10 வரைக்கும். கீழே தள்ளுறது 10 வரைக்கும் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். ரிலாக்ஸ்னால் நடுவில் கொண்டு வந்து நிறுத்துறது இல்லைங்க, சும்மா விட்டுறது. அப்புறம் மேலே தள்ளுறது 10 வரைக்கும். பிளான்டார் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ், டார்சி ஃப்ளெக்ஷன். இந்த எக்ஸசைஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை தவிர நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இங்கே நான் ஒன்று தான் சொல்ல முடியும். அந்த என்னோட இந்த நேரத்துக்குள்ளே நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் 7 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரப்போ நல்லாவே சொல்லி உங்களை க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் ட்ரபிள் இருந்தால் கால் பண்ணுங்கள்.